ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்லியோட பில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா? இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. பூ இல்லை அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து எவ்வளோ ரேட் போச்சு, எவ்வளோ பூ வந்துச்சு, எதனால் ஏன் இவ்வளோ பூ கம்மியாக வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணலான்னு தான். இந்த மாதம் பில்லு வந்து பாருங்கள், உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோ கொடுக்குறதுக்கான காரணம் என்னென்னா, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ ஒவ்வொரு மாதமும் பூ வந்து எவ்வளோ பூ போகுது அண்ட் வந்து எவ்வளோ வந்து ரேட் வந்து வருதுன்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு அப்டேட்டுங்க. ஸோ வந்து நவம்பர் மாதத்தோடைய அப்டேட் வந்து என்ன அப்படின்னா, பூவோட ரேட் வந்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. நவம்பர் மாதம் பூ இல்லைங்க, டிசம்பரில் தான் பூ வந்துச்சு. ஏன்னா நவம்பர் மாதம் நாங்கள் கட் பண்ணுறது லேட்டாக தான் கட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் லேண்ட் ப்ராப்ளம், கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றதுனால நாங்கள் வந்து ப்ராப்பராக கட் பண்ணலை. ஸோ அதனால தான் பூ வந்து கம்மியாக இருந்துச்சுங்க. பாருங்கள், இது வந்து நவம்பர் மாதம் 16ஆந்தேதியிலேருந்துங்க, 16ஆந்தேதிலேருந்து 30ஆந்தேதி வரைக்கும், 30ஆந்தேதி வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ பூ போடுது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் அப்போ வந்து அந்த 15 நாள் வந்து பூ சரியாக இல்லைங்க. சும்மா கொஞ்சம் தான் 100 200 அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி, அதுவே வந்து ரேட் அதிகமாக இருக்குது, அறுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்களும் அறுத்தோம். ஸோ எவ்வளோ பூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 16ஆந்தேதி பாருங்கள் 150 கிராம் தாங்க போயிருக்கு. இதெல்லாம் கிராம் கணக்கு தான். கிலோவே ஆக்சுவலாக ஒரே ஒரு நாள் தாங்க பாருங்கள் 1 கிலோ வந்து போயிருக்கு. மற்ற நாள் ஃபுல்லாக கிராம் கணக்கில் தான் போயிருக்கு. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பருடைய மந்த் வாரியாக ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ பூ போட்டிருக்கோம், எவ்வளோ பூவுக்கு வந்து எவ்வளோ ரேட் வந்திருக்கு அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த நவம்பர் மாதத்துக்கும் ஜூலை, ஆகஸ்ட் இந்த சம்மர் பூவில் இருக்கிறதுக்கும், அந்த வின்டரில் நவம்பர், டிசம்பரு, அக்டோபர் இதெல்லாம் பூ இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எவ்வளோ ரேட் வந்து வருது அப்படின்றது நீங்களே பாருங்கள். ஏன்னா நம்ம சம்மர் பூ வந்து ஆக்சுவலாக ஜூலை மாதம் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பில்லு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஒன்று பார்த்து கம்பேர் பண்ணுங்கள். எத்தனை கிலோ வரைக்கும் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக கொடுக்குறேங்க. ஸோ வந்து ஒவ்வொரு மாதமும் இத்தனை கிலோ வந்திருக்கு, இத்தனை கிலோவுக்கு வந்து இவ்வளோ ரேட்டு வந்து பில்லு வந்திருக்கு, அண்ட் வந்து இதோட ஆவரேஜ் ரேட் வந்து இவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். உண்மையிலே நான் இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுதுங்க, உண்மையாக சீரியஸாக என்ன பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப பூ கம்மியாக போனது ஆக்சுவலாக இந்த மாதத்தோட பூ தாங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்ன அப்படின்னா, இதில் பாருங்கள் மேக்ஸிமம் எத்தனை கிலோ வந்து போயிருக்கு பாருங்கள். 150 கிராம், 250 கிராம், 150, 300, 250 இப்படி தானே போயிருக்கு. இதில் வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா, ஒரே நாள் மட்டும்தாங்க 1 300 போயிருக்கு. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நவம்பர் மாதம் வந்து பூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, லேட்டாக தான் வரும்னு சொன்னேன். ஆனால் ஆக்சுவலாக டிசம்பரில் மட்டும்தாங்க பூ வந்துச்சு. டிசம்பர் 1ஆந்தேதியிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் பூ வந்தது. அது ஓரளவுக்கு பில் வந்து நல்லா வந்திருக்கு. இந்த நவம்பர் மாதம் ஃபுல்லாக வந்து நாங்கள் சரியாக பூ கட் பண்ணாதனால தான் 2 காலுமே மிஸ் ஆகிடுச்சு. ஸோ முன்ன பின்ன கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கால்லையும் ஒரே டைம் வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் இயர் வந்து நவம்பர், டிசம்பர் வந்து கரெக்டாக பூ வர மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக கட் பண்ணணுங்க. ஏன்னா வந்து பூவோட ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்து பார்க்கலாம் பாருங்கள். 150 கிராம் போட்ட அன்றைக்கி பாருங்கள் 800 ரேட்டு. 800 அப்படின்னா 120 ரூபாங்க. இது 250 கிராம் போட்ட அன்றைக்கி பாருங்கள், அன்றைக்கி 800. அன்றைக்கி வந்து எவ்வளோ ரேட் பாருங்கள், 200. 250 கிராமுக்கு வந்து 200 போயிருக்கு. ரேட்டு பாருங்கள் 800, 800, 700, 550, 400, 700, 1000. இதில் மேக்ஸிமம் 1000 மேலே தானே வந்திருக்கு. ஏன்னா பாருங்கள் 1000, 1000, 600, 700, 1000, 1300, 800, 1000, 1600, 1400ங்க. 1400 போன அன்னைக்கு பாருங்கள் 1 300 போயிருக்கா. 1 300 அப்படின்னா 1400க்கு எவ்வளோ ரேட் பாருங்கள், 1820 வந்திருக்கு. 1820 ஒரே 1 கிலோங்க. இதே சம்மர் பூ வந்தால் 1 கிலோக்கு வந்து வெறும் 250 தான் வந்திருக்கும். 250ன்றது பாருங்கள், 250 எங்கே, 1820 எங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதத்துடைய பில் வந்து நான் உங்களுக்கு எத்தனை கேஜி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேங்க. எவ்வளோ வந்திருக்கு நீங்களே பாருங்கள். இதில் வந்து ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 கிலோ சம்திங் தாங்க போட்டிருக்கோம். 6 கிலோ 200, 250 கிராம் சம்திங் தான் போட்டிருக்கோம். 6 கிலோவுக்கு வந்து எவ்வளோ பில் வந்திருக்கு பாருங்கள், 6340 வந்திருக்கு. இது வந்து நீங்கள் செலவு எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்கலாம். இது வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். இது வந்து பேசிக்கான மருந்து மட்டும் தான் அடிச்சிச்சு. அது டிசம்பர் மாதத்தோட பில் வந்துருச்சுங்க. இது வந்து ஆக்சுவலாக இது செலவுலாம் எதுவும் இல்லை. இந்த 300 கிராம் 200 கிராமில் ஆள் வச்சுமே இருக்குல்ல, ஆள் கூலியுமே இல்லை. இப்போ நமக்கு வந்திருக்கிறது அமௌண்ட் வந்து எவ்வளோ பாருங்கள், 6340. இதில் வந்து 100 10 கமிஷனுங்க. 6000 வந்து 600 போயிடுச்சு. 300 30, 630 போயிடுச்சா. அடுத்து வந்து நம்ம கைக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 5710 வந்திருக்கு. 5710
அப்புறமா வந்து அவங்கக்கிட்ட ஆக்சுவலாக அட்வான்ஸாக ஒரு 10,000 நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த ரூ. 5,710 நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். இந்த பில்லு வந்ததுனால குடுத்துட்டோம். மீதி வந்து நாங்க எவ்வளோ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில வந்து எழுதி குடுத்துருக்காங்க. ரூ. 4,290. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு, இதில் வந்து எத்தனை கிலோன்னா 6 கிலோ 250 கிராம் சம்திங் தான் வரும். நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. பாருங்க டீட்டெயில்டா குடுக்குறேன். 250, 250, 150, 300, 250, 400, 250, 300, 200, 350, 300, 300, 800, 750, 1 300. நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கேஜிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆவரேஜாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பாருங்கள் அப்போ 6 கிலோ அப்படின்னா 6 கிலோவுக்கு வந்து 6,000 ரூபாய் வந்துங்க. அப்படின்னா ஆவரேஜ் ரேட் வந்து 1 கிலோ 1000 ரூபாய் போயிருக்குது. இதே நம்ம வந்து இதில் 2 கிலோ போட்டிருக்கோம் அப்படின்னா 2000 வந்துருக்கு. 3 கிலோனா 3000 அப்படின்னா இதில் 6 கிலோவுக்கு 6000 அப்படின்னா இதே வந்து ஒரு 25 கிலோ 30 கிலோ நம்ம போட்டுறோம் அப்படின்னா இன்றைக்கி ரேட் வந்து 30,000 ரூபாய் 40,000 வந்திருக்கும். ஸோ இதுதாங்க டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு வந்து ஜூலை மாதம் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஜூலை மாதம் போய் பாருங்கள். 83 கிலோ போட்டிருக்கோம். 83 கிலோவுக்கும் இதே பில்லு தான் வந்திருக்கு. அண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் டிசம்பரோட அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். டிசம்பர் மாதத்தோடைய எவ்வளோ கிலோ போட்டிருக்கோம் அந்த மாதத்துக்கு சேம் பில்லு தான் வந்திருக்கு. ஸோ 2 மாதத்தோடைய டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால தான் பாருங்கள் இது வந்து ஓவராலாக வந்து 6 கிலோ வந்து போட்டிருக்கோம். ரூ. 6,340 சம்திங் வந்திருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நவம்பர் டிசம்பர் வந்து பூ வந்து கம்மியாக வரும், ரேட் வந்து அதிகமாக வரும்னு சொல்லியிருக்கேன். இதே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் வந்து பூ அதிகமாக வரும், ரேட் கம்மியாக வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம நவம்பரில் வந்து நிறைய பூ வர மாதிரி பார்த்துக்கணும். நிறைய பூ வந்தால் மட்டும்தான் நமக்கு லாபமாக வருங்க. பாருங்கள் 1000 விற்றுருக்கு இல்லையா? 1000 அப்படின்னா அன்றைக்கி நம்ம ஒரு 2 கிலோ எடுத்துருந்தா நமக்கு 2000 வந்திருக்கும். 3 கிலோனா 3000, 5 கிலோ ஆக்சுவலாக சம்மர் பூவில் 10 கிலோ இருக்குது. 10 கிலோ வந்துச்சு அப்படின்னா 1000 ரூபாய். பூ வந்து கம்மியாக தான் வரும். பட் வந்து அதுக்கும் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கொடுக்கணும். நம்ம கட் பண்ணி கரெக்டாக உரம் கொடுத்து மருந்து அடித்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும். பனி கொஞ்சம் ஸ்டார்டிங் அதிகமாக இருக்கிறதுனால பூ வந்து கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக பூ இப்போ ரன்னிங்கில் இருக்குங்க. இப்போவுமே கொஞ்சம் இதே அளவு தாங்க பூ போயிட்டுருக்குது. 200 கிராம் 300 கிராம் 6 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி சம்திங் தான் போயிட்டுருக்குது. ஆனால் ரேட் வந்து இப்போவுமே 700 600 அப்படி போயிட்டுருக்குது. இப்போ வந்து ப்ராப்பராக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணல. இதோட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து டிசம்பர் மாதத்தோட பில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டிசம்பர் மாதம் வந்து அப்போ அது எவ்வளோ பூ போயிருக்கு, அதுக்கு எவ்வளோ பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓவராலாக பாருங்கள் இது 6 கிலோவுக்கு 6000 ரூபாய் வந்துச்சுங்க. ஸோ அது மாதிரி டிசம்பர் மாதமும் அப்படி தான் வந்திருக்கு. உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ பாய்.